ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ட்ரெண்டிங் டொமேட்டோ சட்னி. இதை நம்ம ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 6 தக்காளியை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 பச்சை மிளகா, அதையும் சின்ன சின்ன பீசஸாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 வெங்காயம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி எடுத்துக்கலாம். அடுத்து புதினா அல்லது கொத்தமல்லி தழையை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் புதினா யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. லாஸ்ட்டாக பூண்டு 8 பல் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட தக்காளியை பாத்திரத்தில் அப்படி சேர்த்துட்டு அது மேலே எண்ணெய் லைட்டாக சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடி எடுத்துகிட்டு பார்க்கும்போது தோல் மேலாப்பில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை அப்படியே ஆற விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு அதே பாத்திரத்தில் அப்படி இல்லைனா வேறு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் லைட்டாக சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம செய்கிற இந்த ரெசிபி ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஆனால் இதோட டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையான சுவையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆற வச்சுருந்த தக்காளியோட மேல் தோலை அப்படியே எடுத்துடலாம். நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிட்ட தக்காளியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு அது கூடவே நம்ம குக் பண்ணின பூண்டையும் சேர்த்து அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா இலையை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே பூண்டு வதக்குனப்போ மிச்சமான எண்ணெயையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், சுவையும் நல்லா அருமையான சுவையில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.